चारों आईनों में एक मुंह का निगाही हूँ निगाही अरे ஷஹ்மீர் ஷஹ்கமால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஷஹ்மீர் ரஹ்மத்துடைய முரீத் யாரு? ஷஹ்கமால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஷஹ்கமால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவங்க ஷேக் ஷஹ்மீர் ரஹ்மத்துல்லாஹி. இது எல்லாம் கண்ணாடி பை இருக்கிறேன் ஒருத்தர். அதனால இது என்ன குஃபூன்னு விளங்காதீங்க. ஆனா என்ன மாதிரியே தான் தெரியும். லட்சக்கணக்கான கண்ணாடிகள், எல்லா கண்ணாடி மாளிகையில் எத்தனை கண்ணாடி வரிசையா கண்ணாடி ஒன்னோட ஜாயின் பண்ணி 1000 கண்ணாடி வச்சுட்டான். நீ உள்ள போய் நின்றா உன் முகம் 1000 முகம் தெரியும். இது 1000 முகங்களா? அப்ப 1000 பேர் இருக்கிறாங்களா? இது அது ஒரே மாதிரி இருக்கு. இவர் சிரித்தால் அவர் சிரிக்கிறார், இவர் அழுதால் அவர் அழுகிறார். இதெல்லாம் 1000 முகங்கள் காட்சியளிக்கிறது. வலம் யகுல்லு குஃபுவன் அஹத். ஆனா ஒருவரும் இவனுக்கு இணையானவர்கள். இப்ப பாருங்க, ஒரு கண்ணாடியில ஒரே ஒரு கல்லை தூக்கி போட்டா என்ன ஆயிரும்? 1000 கண்ணாடி அப்படியே பொத்து கீழே விழுந்து செதறிடுது. குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிஞ்சு போயிடுது. வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். ஒரு முகம் மட்டும் தான் இருக்கும், மத்த முகம் எல்லாம் ஓடிடும். ஏன்னா அது வெறும் நகல், அது வெறும் சூரத், வெறும் காட்டக்கூடிய கண்ணாடியா இருந்துச்சு. அது போயிடும், அத்தனையும் அழிச்சிடும் அல்லாஹ். அத்தனை முகமும் போயிடும். அழிஞ்சுங்களா? இந்த ஒரு முகம் மட்டும் தான் இருக்குன்ட்டாங்க. அப்ப இந்த கோடிக்கணக்கான சிஃபாத்துகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய விளைஞ்சுங்களா, இவை எல்லாம் அல்லாஹ்வை காட்டக்கூடியதா இருக்கு. இதை பார்த்து நீ மௌலா விட்டு தனியா பிரிஞ்சு போகாத. இது எல்லாமே அல்லாஹ்வை காட்டக்கூடியதா இருக்கு. அதனால தான் குல் வல்லாஹ் சூரா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடிக்கும் குல் வல்லாஹ் சூரா. இது எப்ப பார்த்தாலும் குல் வல்லாஹ் ஓதிட்டே இருந்த ஒரு சஹாபி. இந்த தொழுகையும் குல் வல்லாஹ் தான். அப்படின்னா குராத் ஓதிடுறது, காலையில அலிஃப் லாம் மீம் சூரா ஓதிடுறது, முடிக்கும் போது குல் வல்லாஹ் சூரா ஓதி முடிக்கிறது. இப்ப மக்ரிப் தொழுகை சொன்னா வல்துஹா சூரா ஓதிடுறது. முதல் ரகத்துல வல்துஹா சூரா முடிச்சுட்டு குல் வல்லாஹ் ஓதி முடிச்சிடுறது. 2வது ரகத்துல அலம் நஷ்ரா சூரா ஓதிட்டு குல் வல்லாஹ் ஓதி முடிக்கிறது. எப்ப பார்த்தாலும் குல் வல்லாஹ். அதனால சில காரி சாபுலாம் பார்த்துக்கிறீங்க, சில காரிகள்லாம் வல்துஹா கிராத் ஓதுவாங்க, ஓதி முடிச்சுட்டு குல் வல்லாஹ் ஓதி முடிப்பாங்க. என்ன பை அம்மா சாயில ஃபலா தன்ஹர் அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் முடிப்பாங்க. வல் ஃபஜ்ரி வஸனாலும் முடிக்குமா குல் வல்லாஹ் ஓதி முடிப்பாங்க. இதே பழக்கம் சஹாபாக்கள்ல சில பேர் போய் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்ப பார்த்தாலும் குல் வல்லாஹ் ஓதிட்டே இருக்காரு. நீ அந்த ஹுப்புக இய்யாஹு, அந்த குல் வல்லாஹ்வை நேசித்தாயே, ரொம்ப பிடிக்குது யார சொல்ல, அது நேசிச்சாயே, அது உன்னை சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்து விடும்ட்டாங்க. அந்த குல் வல்லாஹ்வை நேசித்தது உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஹுப்புஹா அத்கலகல் ஜன்னah. ரவாஹு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. அந்த குல் வல்லாஹ்வை நீ நேசித்தது உன்னை சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். இப்போ குல் வல்லாஹ்வை நேசிச்சிருக்காங்க. ஏன் மௌலாவுடைய சிஃபத் சொல்லும் போதே கைஃபியத் வருது. இப்ப விளங்கி சொல்லுங்க, விளங்காம சொன்னது போச்சு. விளங்கி சொல்லுங்க, அல்லாஹு அஹதுன்னு சொல்லும் போது கைரே ஹுதா நசர் சே ஹட்டே பஸ் ஹுதா ரஹே. எல்லா கைருல்லாவையும் கண்ணை விட்டு நவுத்தி மௌலாவை பாருங்க. இப்ப அல்லாஹ் சமதுன்னு சொன்ன உடனே அத்தனை கோடி சிருஷ்டியும் தன் தலையை தாழ்த்தி விட்டது, கெஞ்சுது அல்லா இடத்துல. ஹய்யுல் கய்யூமான எஜமான இடத்துல உஜூது கெஞ்சுது. வானத்தில் உஜூ லில் ஹய்யுல் கய்யூம். ஹய்யுல் கய்யூம் இடத்துல தலை தாழ்த்தி கெஞ்சுது, போடு பிச்சை போடு எஜமானே அப்படின்னு. எல்லாமே கெஞ்சுது, எல்லா முகங்களும். வளைஞ்சுங்களா? லம் எளிது வலம் யூலதுன்னு அர்த்தம் என்ன? அவனுக்கு வாப்பா அம்மா கிடையாது, புள்ள குட்டி கிடையாதுன்னு. அவனை விட்டு எதுவும் பிரியும் கிடையாது, அவன் இன்னொன்று இருந்து பிரிஞ்சு வந்ததும் கிடையாது. வேற எங்கேயும் உஜூது கடன் வாங்குறதும் இல்லை, உனக்கு உஜூது கொடுத்து ஒன்னு உஜூது கொடுத்தனால அவனை விட்டு நீ பிரிந்து போகவும் இல்லை. எல்லாம் அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் விட்டு எதுவும் பிரிஞ்சுலாம் வெளியே போகவே இல்லை. பிரிஞ்சு வெளியே போக இடமும் இல்லையே பை. இந்த வானத்தை படிச்சால எங்க வச்சான்? இன்னும் இடமே இல்லை. இடம் என்பது மக்கான் என்பதும் ஒரு கைருல்லா தானே. அல்லாஹ் இருந்தா அல்லாவோட எந்த வஸ்துவுமே இல்லைன்னா இங்க இடமும் இல்லை. எங்க படிச்ச வச்சான்? அவனை விட்டு வெளியில எதுவுமே இல்லைன்னு அர்த்தம்.
இப்படி அல்லாஹ் தன் உஜூது சிஃபாத் அஃஆல் ஆசாரை தன்னிடமிருந்து அத்தனையும் கொடுத்து விட்டதனால் அவை முஸ்தகில்லா ஒரு உஜூதா மௌஜூதா போயிருச்சா அப்படியும் கிடையாது. இல்ல வஹ்தஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஹ்தஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஹ்தஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு 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 அல்லாஹு. ஒரு சஹாபி ஓதிட்டே இருந்தாங்க. ஏங்க ஓதுறீங்க அப்படின்னாங்க. யாராச்சும் ரொம்ப பிடிக்குது ஓதுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பிரூஹு அன்னல்லாஹ தபாரக வ தஆலா யுஹிப்புஹு. அவர் அல்லாஹ்வின் சிஃபத்தை ரொம்ப பிரியப்படுறார். குல் ஹுவல்லாஹ் சூராவானால அல்லாஹ் அவர் ரொம்ப பிரியப்படுறான் என்று அவருக்கு அறிவித்து விடுங்கள் என்று பெருமாள் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்லயும் வருது. அப்ப நாம் குல் ஹுவல்லாஹை நானும் நேசிக்கிறேன் பை, நீங்க நேசிக்கிறீங்களா? அப்ப இந்த குல் ஹுவல்லாஹ்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துடும் இன்ஷா அல்லாஹ். இந்த அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.